ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு another வீடியோ. இதுதான் நம்ம ஃபிஷ் ஹோம் டூர் வீடியோ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தது நம்ம லோகோ, நம்ம புதுசாக ரீசெண்டாக எடிட் பண்ண லோகோ. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்னா ப்ளூ ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக பேர் தெரியல நமக்கு. அந்த ஃபிஷ்ஷுக்கு தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு இந்த பெல்லட்ஸ் அவங்களுக்கு நம்ம ஷார்ட்ஸில் சொல்லிப்போம் பார்த்தீங்களா, 4 பெல்லட்ஸ்ன்ட்டு. அந்த 4 பெல்லட்ஸை நம்ம இப்படி தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஓகேங்களா, சிக்கனுக்குள்ளே வச்சு தான் நார்மலாக அவங்களே சொன்னாங்க, வாங்கினவங்க நம்ம பை பண்ண இடத்துலேருந்து சொன்னாங்க, நீங்கள் பெல்லட்ஸ் போட்டாலே பெல்லட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பெல்லட்ஸ் எடுக்கலை. அதுக்கப்புறமா நானே அவங்ககிட்ட சொன்னேன், சிக்கனில் போட்டு ஃபீட் பண்ணால் அது சாப்பிட்றது, அதனால நாமளே புதுசாக அதை ட்ரை பண்ணியிருக்கோம். இதை சிக்கனில் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், பையன் ஆக்டிவாக ரெடியாக இருப்பான். பாருங்கள், போட்ட உடனே சாப்பிட்ருவான். இந்த மாதிரி மெயிலுக்கு 2, ஃபீமேலுக்கு 2. நம்ம ஏன் நடுவில் பார்ட்டிஷன் போட்டு வச்சுருக்கோன்னா, மெயில் வந்துட்டு ஃபீமேலில் போட்டு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, நீங்களே பார்க்கலாம், நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அது ஒரு ஃபின்னு, ப்ளூ கலரில் இருக்க ஃபின்னை போட்டு ஃபுல் டேமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லும் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, மேல் ஃபீமேல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேபிஸில் யாருக்கும் தெரியாது மோஸ்ட்லி, அவங்க அப்படி சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியல, நீங்களே பார்க்கலாம். பாருங்கள், அந்த டெய்லில் ப்ளூ டேங்கை கொஞ்சம் இது என்ன சொல்கிறது, பிளராக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போதைக்கு டைம் இல்லாதனால நம்ம கையில் க்ளீன் பண்ணல. இப்போ ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணுறத பார்ப்பீங்க. பாருங்கள், இதுதான் ஃபீமேல் எப்பயும் போல் ரெடியாக தான் இருப்பாங்க. ரெண்டுமே ஜம்ப் பண்ணி இது பண்ணிருந்துச்சு. நம்ம மெயில் இந்த பக்கம் விட்டுருந்தோம், ஃபீமேல் ஆப்போசிட் சைடில் விட்டுருந்தோம். பட்டு அவங்க ஜம்ப் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்னொரு தெர்மோகோல் நம்மக்கிட்ட பாக்ஸ் வந்துருந்துச்சு இல்லையா, ஃபிஷ் ஆர்டர் பண்ணாக்க கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், அதுதான் ஃபீமேலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃப்யூச்சரில் தான் நமக்கு என்னன்னு தெரியல, இது இன்னும் எவ்வளோ நாளில் வளர்க்கணும்னு தெரியல. அடுத்தது நம்ம ஆஸ்கர். நம்மக்கிட்ட ஆஸ்கரில் 2 ஆஸ்கர் தான் இருக்குது. இது ஆல்பினோ ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. இது ரெட் ஐ நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம சின்ன ஒரு 1.5 சென்டிமீட்டரில் இல்லை 2 சென்டிமீட்டர்ஸில் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். பேபி சைஸில் தான் வாங்கி நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். இது நம்ம லாப்ஸ்டர், மெயில் லாப்ஸ்டர். ஃபீமேல் லாப்ஸ்டர் நம்மக்கிட்டேருந்து எங்கேயோ போயிடுச்சு. பட் ஆனால் ஃபுல் எக்லோடராக இருந்துச்சு. நம்ம அதுவும் அப்டேட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபீமேலை செப்பரேட் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி வச்சாக்க ஃபீமேல் எங்கே போச்சுன்னு தெரியல. இது வந்து நம்ம பீஃபி பஃபர்னு வாங்க, குட்டியும் தான் இருக்கும். அது ஒரு நம்ம கிட்ட 3 பீசஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நார்மல் ஃபிஷ்ஷஸ், இந்த ஏரியில் பிடிச்ச மீனுங்க வந்துட்டு ஃபீடஸ்க்காக வச்சுருந்தோம். பட் நம்ம லாப்ஸை வந்துட்டு ஃபீட் எடுக்க மாட்டேன், அந்த ஃபிஷ்ஷஸை சாப்பிட மாட்டேன் ஹண்ட் பண்ணி. இதே ஒரு 3 ஃபின் டேக்கு தான் நம்ம கையில் கிளியராக பண்ண முடியல. பிகாஸ் நம்ம ஃபீடு ஒரு கையில் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோனு ஒரு கையில் வச்சுருக்கிறதுனால கரெக்டாக ஃபீட் பண்ண முடியல. ஓகேங்களா, வீடியோஸ் கேப்சர் பண்ண முடியல. இவங்களுக்கு இன்னர் ஃபில்டர் தான் வச்சு நம்ம தனியாக ஒரு ஒயிட் டப்பா, ஒரு நம்ம ப்ரோட்டீன் டப்பா இருக்கும். நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு இருந்தாலும் அந்த ப்ரோட்டீன் டப்பா இருக்கும். அதில் ஒரு ஃபில்டர்ஸ் எல்லாம் மீடியாலாம் போட்டு ஃபில்டர்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணி தான் இது வச்சுருக்கோம். இது நல்லா பக்கா க்ளீன் தான். பட் ஆனால் இன்னும் டேங்கை க்ளீன் பண்ணாத அளவுக்கு ஃபில்டர் வேலை செஞ்சிட்ருக்கு. நல்லா தான், நீங்களே பார்க்கலாம். அந்த லைன் கிரவுண்டில் இருக்கும். அது இது நார்மல் தான். ஓகேங்களா, முடிஞ்சுது. இதுக்கு ரொம்ப ஃபீட் பண்ணாலும் ஓகே, சாப்பிட்டு நம்ம சிலிண்டரும் பர் P54 வந்து P54 பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்கரை நோண்டிகிட்டு இருக்கோம். ஆஸ்கர் வந்துட்டு அவனையும் நோண்டிட்டு இருப்போம். ஓகேங்களா, இது இப்போ வரைக்குமே எதுவும் சாப்பிடாமல் இருக்கேன். நம்ம பெரிய சைஸ் பாருங்க தான், அதுவும் ஏரி மீன் தான். அது மேலே இருந்துச்சு, பட் ரொம்ப குட்டி போட்டிருந்தாலும் நம்ம கீழே எடுத்து வச்சோம். பாருங்கள், அதுவும் P54 தான். நம்மக்கிட்ட டோட்டலாக ஒரு 5 பீசஸ் இருந்துச்சு. பட் 2 பீசஸ் செத்துருச்சு. இன்னும் 3 பீஸ் தான் இருக்குது. பட் இந்த டேங்க்கில் வச்சுருக்கிறதுனால ஓரளவுக்கு இருந்துச்சு. இது சின்ன டேங்க்கில் தான் வச்சுருந்தோம். பட் அது பீட்டாக்காக நம்ம பார்ட்டிஷன் போட்டுருக்கிறதுனால அதில் இடம் இல்லை, அதனால நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். நீங்களே 2 ரெட்டைல் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஆல்பினோ கேட்ஃபிஷ் இருக்கும். இதுதான் ஜெயண்ட்டுக்கு வரும். இதை விட இன்னும் லைட்டாக ஒரு சின்ன மீடியம் சைஸில் கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ தான் வளர்ந்துருக்கான். சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து வளர்ந்துருந்தா. இந்த பாண்டில், இந்த ஃபிஷ் டேங்க் 3 ஃபீட் டேங்க்கில் இருந்த வரைக்குமே இப்போது நம்ம ப்ரான்ஸ் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் சைஸ் கிடைக்கல. பட்டு கலரேஷன் நல்லா இருந்துச்சு. இப்போது சைஸ் வந்துருச்சு, கலரேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஆல்பினோ கேட்ஃபிஷ் தான். அந்த 2 ஆல்பினோ க்ரீன் சின்னங்கள், அதுக்கப்புறமா ஆல்பினோ சின்னங்கள், அதுக்கப்புறமா என்லி பைட்ஸஸ் சின்னங்கள் இருக்கும். ஓகேங்களா, அப்புறமா ஒரு 6 ஷார்க்ஸ் இருக்கும். நார்மல் ஷார்க் தான், பருன் ஷார்க்கெல்லாம் டெட் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட. அப்புறமா ஒரு உட் கேட் ஃபிஷ் இருக்கும். பாருங்கள், அது ஆல்பினோ சின்னங்கள். நார்மல் ஷார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மீதி எங்கே காணும், பாருங்கள், பீகார்பஸ் அங்கே இருக்கா மூலில். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரண்ட்டில் வரும். அந்த இதுவும் பார்ப்பீங்க நீங்கள். பாருங்கள், சிக்கன் இப்படி தான் ஃபீட் பண்ணுறது நம்ம அவங்களுக்கு.
ஃபுல்லாக சாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாட்டரில் ஃபுல்லாக டிப் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபீட் பண்ணவே ஆரம்பிக்குவோங்க. பாருங்கள், ஆல்பினோ கேட்ஃபிஷ் தான் இருக்கிறதுல கொஞ்சம் சுறுசுறுப்பானது. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போய் எங்கன்னா நம்ம மூலையில் படுத்துக்குவான், இங்கே இருக்க மாட்டான், எங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே வாக்கிங் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அங்கே இங்கே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுருப்பானே தவிர அவன் அவ்வளோவா இது பண்ண மாட்டான். ஓகேங்களா, இதுதான் நம்ம 3.5 feet டேங்க்கு. ஹைட் வந்துட்டு உங்களுக்கு ஹைட்டு 2.5 feet இருக்கும், லென்த்து 2.5 feet, 12 mm கிளாஸில் இந்த டேங்க் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள், இப்படி தான் இவனுங்களுக்கு ஃபீட் பண்ணுறது தான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம்னா நம்ம சன்னா கேலக்ஸி ப்ளூ அதுக்கு மட்டும்தான் ரொம்ப லேட்டாக. பாருங்கள், இங்கே இருக்கான் பாருங்கள், என்லி பைட்ஸு அங்கே இருக்கான், ஷார்க் பேக் சைடில் இருக்கான் பாருங்கள், இங்கே இருக்கான். முதல்ல மாதிரியே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ், பக்கா முதல்ல தான் இவன். இன்னும் இவனுக்கு பல்லு அலிகேட்டருக்கா இருக்க மாதிரி இருக்காது, பட் இருந்தாலும் இவன் பார்க்குறதுக்கு சேம் முதல்ல மாதிரி தான் இருப்பான். பார்த்தீங்கன்னா இதுதான் வுட் கேட் ஃபிஷ் இது சொல்லுவாங்க. அது ஆல்பினோ உங்களுக்கு பிளக்கோ பிகாஸ் சக்கரன்னுவாங்க. அப்புறமா பாருங்கள், இது நம்ம குட்டி அலிகேட்டருக்கார். பாருங்கள், பீகாக் பஸ், அந்த அவ்வளோ பீகாக் பஸ்ஸில் ஒரு 15 பீகாக் பஸ்ஸில் இது ஒன்று தான் இருக்குது. ரெட்டைல் 20 பீஸில் ஒரே ஒரு பீஸ் கூட இல்லை, எல்லாமே டெட்டு தான் நம்மளுது. ரெட்டைல் தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, ரொம்ப லாஸ்ட்டில் தான் போச்சு நமக்கு. இதில் ஃபன்னே இவ்வளோ மாஸ்டர் டேங்க்கில் பார்த்தீங்களா நார்மல் கௌராமி இருக்கும், அதுதான் இதில் இருக்கிறதுலே மோஸ்ட்லி ஃபன்னு. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், எதுவும் எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் டைமில் இந்த மாதிரி நாய்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம 3.5 feet. இந்த பாருங்கள், இப்போ அலிகேட்டருக்காருக்கு ஃபீட் பண்ணுவேன். இந்த குட்டி அலிகேட்டருக்கார் ஃபீட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான விஷயமே. இந்த குட்டி அலிகேட்டருக்கார் ஃபீட் பண்ணுறது தான். நீங்கள் கொடுத்ததை பார்த்துட்டு நீங்கள் இப்போ சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க, பட் அவன் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்ம ஜெயின் கௌராமி அவனை சும்மாவே விடமாட்டான், சும்மா நோண்டி அவனை ரொம்ப இதுதான் பண்ணுவான். அவன் வளராத காரணமே நம்ம ஜெயின் கௌராமி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாப்பிடுவான், பட் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அவன் இங்கே இருக்க. நம்ம கூடிய சீக்கிரம் இவனையும் ஒரு பாண்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். பட் ஏன்னா இந்த டேங்க்லேருந்து அவனை மாற்றினா தான் அவன் கொஞ்சம் சீக்கிரமாக வளர ஆரம்பிப்பான். ஏன்னா இந்த டேங்க்கில் வச்சுட்டு இருந்தால் அவன் வளர்கிறதுக்கான இதே இல்லை. பாருங்கள், என்லி பைட்ஸ் சினங்கள் தான் இருக்கிறதுல கொஞ்சம் ஆக்ரோஷமான சினங்கள் தான். உள்ள பீகாக் பஸ்ஸில் நம்ம ஒரே ஒரு பீகாக் பஸ் தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்து பீட்டா கலெக்ஷன். இப்போதைக்கு நம்ம இந்த ஃபீட் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அவனுங்களுக்கு. இது நீமோ ஓஹெச்எம் மெயில். இது ஆஷ் கலர், அது எல்லோ கலர் அண்ட் ப்ளூ கலர் மிக்சிங்கில் தான் இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் டேங்க்கு க்ளீன் பண்ணி, பட் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியல. ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் ஃபிஷ் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தெரிஞ்சு, அதனால் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. ப்ரீதிங்க்கு ரெடியாக இருக்கான் இவன். நம்ம ப்ளூ ரிம்முன்னுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். இதுவும் செம்மையான பீட்டா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம செலக்ட் பண்ணி வாங்கினது தான். அந்த நீமோ ஓஹெச்எம் மட்டும்தான் அவங்க சஜஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கின ஃபிஷ். பக்கா குவாலிட்டி, ஃபிஷ்ஷஸும் ரொம்ப செம்மையாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது. க்ரௌண்ட் டெயிலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபீமேல் இருக்காது. அப்புறமா மீதி வந்துட்டு ஒரே ஒரு ஃபுல் மூன் இருக்கும். ஃபுல் மூனுக்கும் நம்மக்கிட்ட மெயில் இல்லை. ஓகேங்களா, நம்ம இன்னும் அது வாங்கிட்டு அப்டேட் பண்ணுறோம். இவங்க ப்ரீடிங் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பட் இதுதான் நீமோ ஓஹெச்எம் ஒரு ஃபீமேலு. இது பிளாக் பிளக்கார்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் பிளக்கார்டில் மெயிலு, அப்புறமா ஃபீமேல் ஆப்போசிட்டில் வச்சுருப்போம். பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், அவனையும் பார்த்த செகண்டு தான் அவனை செலக்ட் பண்ணி வாங்கின ஃபிஷ்ஷாக இருக்கும். அவனும் பக்கா குவாலிட்டியில் இருப்பான். அவன் எல்லோ அண்ட் ப்ளூ அந்த இது செம்ம குவாலிட்டி. பாருங்களா, இவன் ஹேண்டில் நம்ம கையில் வச்சாலே நல்லா ஃப்ளேர் பண்ணுவான் பையன். நல்லா ஃப்ளேரிங் இருக்கும் இவங்ககிட்ட, கொஞ்சம் அட்ராக்டிவாக நம்மக்கிட்ட நல்லா அட்ராக்டிவ் ஆகும். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இப்போதைக்கு ஃபுட்டு தான் போட்டுட்ருக்கோம், நார்மல் பீட்டா ஃபுட்டு தான் போட்டுருக்கோம் கலருக்காக. பாருங்கள், அட்ராக்ட் பண்ணுறா பார்த்தீங்களா, கையில் ஃபிங்கரில் பண்ணாலே இவன் ரொம்ப செம்மையான ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இவனெல்லாம் பார்த்த உடனே எடுத்தால் இவன் நேம் தான் கொஞ்சம் ஜர்க்கடிக்குது. அப்பப்போ நம்ம அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ப்ரீடிங் போடுறப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக. பாருங்கள், இது பிளாக் பிளக்கார்டோட இதுதான் உங்களுக்கு சொன்ன ஃபுல் மூனோட இது ஃபீமேலு. இது நம்ம அது மெயிலோட ஃபீமேல். இந்த மெயிலோட ஃபீமேலு. இது பிளாக் பிளக்கார்டோட ஃபீமேல் இங்கே இருக்கும். அடுத்து பிளாக் சாமராய் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ரீசெண்டாக தான் இந்த மெயில் வாங்கினோம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த மெயில் வந்து செத்துருச்சு, என்னன்னு தெரில, செத்துருச்சு. இது வந்துட்டு நம்ம தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினோம். இதுவும் தெரிஞ்சவங்ககிட்ட. இதுதான் க்ரௌண்ட் டை ரெட் அண்டு உங்களுக்கு பிளாட்டினம் கலரில் மேலே பாடியில் இருக்கும். செம்ம குவாலிட்டி, ஏன்னா செம்மையாக இருந்தான் பையன் பார்க்குறதுக்கு. இவங்களெல்லாம் கூடிய சீக்கிரமாக நம்ம டேங்க்கில் மாற்ற போகிறோம். கண்ணாடி கிளாஸில் தான் வச்சு வளர்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அதுவும் நம்ம ஆர்டர் சொல்லியிருக்கு, பட் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுவும் அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 இதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் மூணு ஆஃப் மூணான்னு தெரில, இதை ஸ்கேம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம மெயினாக நம்ம இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கான காரணமே நமக்கு மொய்னா கல்ச்சரு, வினிகரியில் டேஃப்னியா, அதில் வினிகரியில் வந்து நமக்கு கிராஷ் ஆகி தான் வந்துச்சு. அதனால் நம்ம அவங்கக்கிட்ட எதுவும் கேட்டுக்கல, விட்டுட்டோம்.
ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீட் எடுக்கிறாங்க ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த இது தான் போட்டிருக்க பெல்லட்ஸு. நமக்கு மொய்னா கல்ச்சர் ஆன செகண்டே நம்ம மாற்றிடலாம் ஓகேங்களா. மொய்னா கல்ச்சர் தான் ஃபீட் பண்ணலான்னு இருக்கும். கல்ச்சர் போட்டிருக்கு, நான் போகிற வழியில் காமிக்கிறேன். உள்ளேயும் இருக்குது, ரூம்குள்ளே இருக்குது. அது ரூமில் அப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மொய்னா கல்ச்சர் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லி வீடியோ போடுறேன், கிராஷ் ஆகிடுச்சுன்னா கிராஷ் ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம் ஓகேங்களா. மறக்காமல் பார்த்துட்டுங்க. எல்லாம் இந்த இதுதான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க கலெக்ஷன். பீட்டாஸில் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இன்னும் அவதார் வாங்கணும். அப்புறமா நமக்கு ட்ரீம் ஃபிஷ் இருக்குது, அவதார் அண்டு வைல்டு பீட்டாவில் ஒரு 2 டைப் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு டைப் வந்துட்டு ஹெல்பாய் ஓகேங்களா. அப்புறமா நீமோ கேலக்ஸின்னு இருக்குது. ஒரு 3 டைப்ஸ் இருக்குது பீட்டாவில். கூடிய சீக்கிரம் நம்ம வாங்கிடலாம் ஓகேங்களா. அதையும் வாங்கிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு நம்ம மாடி மேலே தான் போகணும். மாடி மேலே இருக்கிறதுல தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஃபிஷஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம குட்டி அலிகேட்டர் கார்க்கு வந்துட்டு அப்போது அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இப்போது 2.5 feet இருக்குது பார்த்திங்களா, அந்த அலிகேட்டர் கார்க்கு ஃபீட் பண்ணுற இதில் நம்ம பிடிச்சிட்டு வந்தது, ஏரியில் பிடிச்சிட்டு வந்த மீனுங்களுக்காக தான் அந்த மீனுங்களை பிடிச்சிட்டு வந்தோம். அந்த நார்மலாக ஜிலேபி மீனுன்னுவாங்க பாருங்கள், இது தான் அந்த இது 2 மொய்னா கல்ச்சர் ஜிலேபி மீனுவாங்க. அதுதான் இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது ஓகேங்களா. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அது ஃபுல்லாக பாசை பிடிச்சிட்டு இருக்கு, நீங்களே பார்த்தா தெரியும். அதுக்குள்ளே கொஞ்சம் நார்மலாக சிக்கன் தான் ஃபீட் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த ஃபிஷ்ஷும் நம்ம அலிகேட்டர் டேங்க்கில் தான் போடலான்னு பார்த்தோம். இதில் 2 சென்னா இருக்குது. அதுக்கப்புறமா இந்தியன் டைப்ஸ், அதுவும் மெயினாக அது நார்மல் இம்போர்ட்டட் நம்ம வாங்கின இதெல்லாம் இல்லை ஓகேங்களா. அதையும் நம்ம மாற்ற போகிறோம், கூடிய சீக்கிரம் மாற்ற போகிறோம். ரெட்டைல் வந்துடுச்சுன்னா நம்ம ரெட்டைல் இதில் தான் வைக்கலான்னு பிளானில் இருக்கோம். அது அப்படி இல்லைன்னா போலார் பேரட்டுக்காக இந்த இதை மாற்றிடலான்னு இருக்கும். இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா வெயில் டெயில் ஜிப்ரா தான். இதுவும் இம்போர்ட்டட் வெயில் டெயில் ஜிப்ரா தான் ஓகேங்களா. நார்மல் வெயில் டெயில் ஜிப்ரா இம்போர்ட்டட் தான். இதுவும் நம்ம தெரிஞ்ச ஒரு இம்போர்ட்டர்கிட்டேருந்து வாங்கி தான் நம்ம இதை வச்சுருக்கோம். ப்ரீடிங்கில் தான் இருக்குது, ப்ரீடிங் போட போகிறோம். இன்னும் அதுவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. வெயில் டெயில் ஜிப்ரா ப்ரீடிங்குன்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். வெயில் டெயில் ஜிப்ரா எல்லாம் எக்லோடட் தான், ஃபுல் எக்லோடட் தான் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் எப்படி இதை மெயின்டைன் பண்ணணும், இது பண்ணுன்ட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு இதில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. கூடிய சீக்கிரம் நம்ம இதுக்கும் ஒரு செட்டப் பண்ணி நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ண போகிறோம், மறக்காமல் பாருங்கள். இப்போ அவர் பேர் ரிவீல் பண்ணுறேன் ஓகேங்களா. அவர் SNK ஹோம் பேட் பெட்ஸ். அவர் மதுரையில் இருந்தார், இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டார் சென்னையில். அவர் இப்போ கொளத்தூரில் இருக்கார் ஓகேங்களா. இப்போது போயிட்டு கொஞ்ச நாள் 1 week நல்லா பிஸ்னஸ் ஆச்சு. பட் இப்போது அவருக்கு தெரியாமல் ஸ்பீட் பிரேக்கர் தெரியாமல் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவர் சீக்கிரமாக நல்லாகி வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. அவர்கிட்ட வாங்கின ஃபிஷஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் மோஸ்ட்லி. இது நம்ம மாலி டேங்க் ஓகேங்களா. மாலி டேங்க்கில் எவ்வளோ மாலிஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ வரைக்கும் கவுண்ட் பண்ணல ஓகேங்களா. இதெல்லாம் நம்மக்கிட்டே ஹேட்ச் ஆகி நம்ம வந்துட்டு அலிகேட்டருக்காக ஃபீடுக்காக வாங்கின மௌலிஸ் ஓகேங்களா. அதில் வந்த பேபிஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட பேபி போட்டு எல்லாமே இருக்க இது ஃபுல்லாகவே அதுக்கிட்ட இந்த பேபிஸ் தான் நம்மக்கிட்ட இவ்வளோ மாலி ஃபிஷஸ் வச்சுருக்கோம். கீழே தான் வச்சுருந்தோம், சரி செட் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம மாடி மேலே சேஞ்ச் பண்ணோம். இது மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். ஒரு 4 மௌலி ஃபிஷ் எக்ஸ்ட்ரா இருக்கும், பட்டு பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ப்ளூ போலார் பேரட் ஃபீமேல் இருக்கும், மேல் செத்துருச்சு, ஃபீமேல் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஃபீமேலும் உள்ளே தான் இருக்குது. இது இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் அதோட சைஸு அது எப்படி இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. மறக்காமல் பாருங்கள். நம்மக்கிட்ட அது பாண்டாமாலியில் அது வெயில் டெயிலுன்னுவாங்க. நல்லா வெயில் டெயில் வந்து நம்ம C3 மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த மௌலியும். அப்புறமா நம்ம இன்னொரு வெரைட்டி வந்துட்டு இன்னும் 2 டைப்ஸ் இருக்கும். சன்செட் மாலின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த சன்செட் மாலி இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ஃபிஷ் இருக்கும், மிக்கி மவுஸ் பிளாட்டியில் 2 மேலே ஃபீமேல் உள்ளே இருக்கும். எல்லாமே ப்ரீடிங்க்கு தான் போட்டோம், பட்டு இடம் பத்தாதனால நம்ம மேலே தூக்கிட்டு வந்து வச்சிட்டோம் ஓகேங்களா. இதுதான் மெயின் ரீசனு, இடம் பத்தலை. கீழே வைக்கிறதுக்கு அவ்வளோ ஃபிஷ் டேங்க் வச்சு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் இருந்ததுனால நம்ம மேலே எடுத்து வந்துட்டோம். அவங்க இதில் ப்ரீடிங் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கலரேஷன் பார்த்திங்கன்னா நீங்களே தெரியும், நல்ல கலரேஷன் தான். நம்மகிட்ட மோஸ்ட்லி பிளாக் தான் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து எப்பயும் போல் நம்ம அலிகேட்டருக்கு ஃபீட் பண்ணுற ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா மெயின் இவங்க தான் நமக்கு. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க தான். நம்மளுக்கு ஃபிஷ் ஹாபி கொண்டு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் திரும்பி 1 yearக்கு முன்னாடி கொண்டு வந்த காரணமும் அலிகேட்டர் தான் ஓகேங்களா. இவங்க 2 பேர்னால தான் நம்ம அலிகேட்டர் 3 வச்சுருந்தா அதில் ஒரு லாங் நோஸ் கார் இருக்கும், அது ஒருத்தன் முழுங்கிட்டான் ஓகேங்களா. இவன் முழுங்கல, இவனை நம்ம 3 வாட்டி கடிச்சிட்டான். 3 வாட்டி இவன்கிட்ட நான் கடி வாங்கியிருக்கேன், நல்லா ஹெவியாக இருக்கும். அங்கே வர பாருங்கள், அவன் தான் 2வது வாங்கின அலிகேட்டர். அவன் தான் நம்மளோட ஃப்ளோரிடா காரை சாப்பிட்டவன்னு இவன் தான் மெயின் அக்யூஸ்டு. அது ஒரு எலும்பு கூட மிச்சம் வைக்கல, பட் சாப்பிட்டான். எதுவும் பண்ண முடியாது. நானும் செக் பண்ணி பார்த்தேன், சைடில் எல்லாமே பார்த்தேன், நமக்கும் கிடைக்கல.
முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோரிடா காரம் ஒன்று வேணும். ஆனால் அந்த 3 ஃபீட்டுக்கு மேலே வளராதுங்கிறதுனால அதை வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்குது. ரெட் டெயிலும் கேட்டிருக்கேன். ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷும் வாங்க போகிறோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா ஃபிஷ்ஷஸும் அப்டேட் பண்ணுறேன். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இன்னும் பேலன்ஸில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும்தான் பேலன்ஸில் இருக்குது. அது என்ன ஃபிஷ்னால் போலார் பேரட் தான். அது நம்ம போலார் பேரட் ப்ரீடிங் ஆச்சுன்னே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இருக்கிறதுலே நமக்கு ப்ரீடிங் ஆச்சுன்னு தெரியாமல், பிகாஸ் நம்ம ப்ரீடிங்காக போடல. ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கட்டும், அந்த டேங்க்கில் இருக்கட்டும்னு சொல்லி நம்ம போட்டு வச்சது நமக்கு தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன், பானையை தூக்கிட்டு வெளியே வைக்கும் போது வேறு பக்கெட்டில் மாற்றும் போது தான் பார்த்தேன் உள்ளே எக்ஸ் இருந்துச்சு, பேபிஸ் இருந்துச்சுன்ட்டு. நல்ல வேலை எந்த பேபிஸும் லாஸ் ஆகலை, எந்த எக்ஸும் இதாகலை. மொத்தமாக ஹேட்ச் ஆகி இப்போது ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்காங்க. நல்லா அதுவும் மறக்காமல் பாருங்கள், லாஸ்ட் கிளிப்ஸில் வரும், அதுவும் இருக்குது. நம்ம ஆசைப்பட்டு வாங்கின போலார் பேரட்டில் அது மட்டும்தான் ப்ரீடிங் ஆச்சு. ப்ளூவும் ஆசையாக இருந்துச்சு, பட் ப்ளூ வந்துட்டு ப்ரீடிங் ஆகலை. பிகாஸ் மெயில் வந்துட்டு செத்துருச்சு. மெயிலை வந்துட்டு நம்ம கையில் காப்பாற்ற முடியல, இல்லை என்னன்னு தெரியல. நம்ம விட்டுட்டு கீழே போய் பார்க்குறதுக்குள்ளே அது ஒரு வாட்டி ஒரு அடி வாங்குது. பட் நம்ம மாற்றிக்கலாம், அதை ஒரு மெயில் வாங்க வேண்டியது வேலை இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அலிகேட்டருக்காக ஓகே. இன்றைக்கி எதுவுமே அவ்வளோனும் இது பண்ணல, நல்லா சாப்பிட்டாங்க, பார்த்துக்கோங்க. எப்பயும் பார்க்குறது தான் நம்ம புதுசாக வரவங்க சொல்கிறேன். இதுதான் நம்ம 2 அலிகேட்டர் இருக்கோம். கீழே ஒருத்தர் இருப்பான் 3.5 ஃபீட்டு, ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இது நம்ம மெயின் கேரக்டர்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த 2 அலிகேட்டர் இருக்காரு. ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது தான் நமக்கு மெயின். இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்து போலார் பேரட் தான் சொல்லலாம். பார்த்தீங்களா, போலார் பேரட்ஸ்க்கு வந்து 5 லிட்டர் ட்ரம்ஸில் ஃபுல்லாக பாதி தண்ணி இருக்கும், லைட்டாக மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி இருக்காது. மற்றபடி போலார் பேரட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. குட்டீஸ்க்கும் ஃபுல் ஃபீட்ஸ் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நாமளும் ஃபீட் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த பாசை கட்டி இருந்தாலும் பார்த்தீங்களா, இதுதான் மெயில் போலார் பேரட். பாருங்கள், பேபிஸ் ஃபுல்லாக இருக்கும். அவன் எல்லாத்தையும் துரத்தி ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிக்லெட் வெரைட்டிஸில் இந்த வெரைட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி. இன்னும் நிறைய சிக்லெட்ஸ் இருக்குது, பட் நம்ம இன்னும் வாங்கலை. பாருங்கள், ஃபீமேல் வந்துட்டு படுத்துட்ருக்கு. அதுக்கு என்னன்னு தெரில, ஏதாச்சும் இஷ்யூ இருக்கானோ நமக்கு தெரியல. ஓகேங்களா? கூடிய சீக்கிரம் அதுவும் செக் பண்ணிடலாம். பாருங்கள், பக்கா பேபி கண்டிஷன்ஸ்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு எல்லாம் ஹெவியே குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போதைக்கு நம்ம மேலுக்கு ஃபீமேலுக்கு இது மைக்ரோ பெல்லட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அது அடியில் போய் உட்காரனால பேபிஸும் சாப்பிட்டுக்கோம். ஓகேங்களா? பேபிஸ் சாப்பிட்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டுருக்கோம். பட் இதுவும் பெனிஃபிட் தான். அவங்களும் கீழே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது மதர் ஃபாதர் 2 பேரும் இது பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் பொறுமையாக எந்த பிரச்சனையும் சாப்பிட்டுக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த வீடியோஸு மொத்தமாக பெருசாக தான் இருக்குது. அடுத்த வாட்டி பண்ணும்போது நான் இன்னும் ஷார்ட் வீடியோவாக போட பார்க்குறேன். ஓகேங்களா? மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு போஸ்ட் உங்களுக்கு டான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை, see you ஃப்ரெண்ட்ஸ்.